ஹாய்! வெல்கம் டு அதிரன் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நான் ஒரு ரேண்டமாக ஒரு 2-3 நாள் தொடர்ந்து எடுத்த வீடியோ தான் காமிச்சிருக்கேன். எங்களோட வயல் இது. நல்லா நெல் பயிர் போட்டிருந்தோம். அது எல்லாமே நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்கும். எங்களோட வீடை சுற்றியுமே நாங்கள் குடியிருக்கிறது காட்டில் தான் குடியிருக்கோம். அதனால் சுற்றிலுமே எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து கடலக்காடு கடல போட்டிருந்தாங்க. ஈவினிங் போல் நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு நாயை கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் கூப்பிட்டு போவோம். அது சாப்பிட்றதுக்குள்ளே மாடு எல்லாத்தையுமே பிடிச்சி மாற்றி கட்டிடுவேன். ஏன்னா ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது யூரின் எல்லாம் விட்டு அதில் அப்புறம் படுக்க முடியாமல் போயிடும். அப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே நாயை வாக்கிங் கூப்பிட்டு போனோம். தம்பியும் என் கூட கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டு இருந்தான். அந்த பக்கமும் இந்த பக்கமும். அவர் அடங்கவே மாட்டார். அந்த பக்கமும் இந்த பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருப்பான். நல்லாயிருக்கும் எங்களோட வீடை சுற்றிலையுமே பார்க்குறதுக்கு. நல்லா பசுமையாக இருக்கும். இயற்கையோடு வாழ்கிறது ஒரு சந்தோஷந்தான். இருந்தாலுமே இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கு நான் வந்து பழகிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். நானும் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தவ தான். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஹஸ்பண்டோட சொந்த ஊருக்கே வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு 2.5 வயசில் ஒரு பையன் இருக்கான். எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 6வது வருஷம் நடந்துகிட்ருக்கு. ஆட்டுக்குட்டி எல்லாமே தனியாக விட்டுருவேன். ஏன்னா ஆடு கூட ஆட்டுக்குட்டி வந்து சாப்பிடாது. அதனால் ஆட்டுக்குட்டி தனியாக விட்டுருவேன். தம்பி கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த கூடையில் உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா போயிட்டு நான் கொஞ்சம் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக அவுள் கொழுக்கட்டை செய்யறதுக்காக 1 கப் அவுள், 1 கப் சிகப்பு அவுள், வாசனைக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய், அவுள் நல்லா இந்தளவு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பாகு மாதிரி வர தேவையில்ல, லைட்டாக கொதிச்சதுன்னா போதும். அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பாகு நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் அவுள் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவுளை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பாதாமையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற பாகில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி கல்லாயிடும். அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான சைஸில் பிடிச்சிக்கலாம். நான் கொழுக்கட்டை மாதிரி தான் பிடிச்சிருந்தேன். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும்.